Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விக்னேஷ். இந்த வீடியோ நாம பார்க்க போறது TNPSC Group 2A 2025 மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ஒரு ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆன்லைன் கோர்ஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த Group 2A மெயின்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எந்த மாதிரி படிக்கணும், கண்டென்ட் வைஸ் எந்த ஆங்கிளில் ப்ரிப்பேர் பண்ணணும், ஆல் 5 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீசனிங், தமிழ் வீடியோஸ் எல்லாமே முழுமையாக நம்ம வந்து பார்ப்போம். ஏன்னா குரூப் 2A மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ப்ரிலிம்ஸ் வந்து கொஞ்சம் நீங்கள் மாறுபட்டு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி படிக்கலாம், டெஸ்ட் எல்லாம் முழுமையாக பார்ப்போம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்க. ஸோ குரூப் 2A மெயின்ஸ் டார்கெட் 100 டேஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் எப்போ இருக்கலாம் இன்னும் யாருக்கும் தெரியாது. பட் மோஸ்ட்லி ப்ரொபப்ளி February 2026 எக்ஸாம் வந்து இருக்கலாம். கொஞ்சம் தள்ளி போனால் மார்ச் ஃபஸ்ட் வீக்லேயே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எலெக்ஷன்ஸ் எல்லாம் கிட்ட வரதுனால February மார்ச்சில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு முடிச்சிடும். அதிகமான சான்ஸ் பாசிபிலிட்டி February மாதம் தான், லாஸ்ட் இயர் மாதிரி. ஓகே, சரி. இன்னுமே இந்த மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 2A அண்ட் 2 யார் வந்து படிக்கலாம், என்ன கட் ஆஃப் இருக்குன்றது ஒரு பெரிய குழப்பம் மைண்டில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். கட் ஆஃப் வீடியோ பார்க்காதவன் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நான் திரும்ப ரிமைண்ட் பண்ணுறது, கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு யூகம், ஒரு அனுமானம் மட்டும்தான். சில பேர் அதிகமாக சொல்லுவாங்க, சில பேர் கம்மியாக சொல்லுவாங்க. அது எல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விஷயங்கள், ரெக்கார்ட்லாம் பார்த்து சொல்கிற விஷயமா வந்திருக்கும். லாஸ்ட் இயர் கிளியர் ஆகாதுன்னு நினச்சவங்களாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸ் படி கஷ்டப்பட்டிருக்காங்க. கிளியர் ஆகும்னு நினச்சவங்க கிளியர் ஆகாமல் வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குழப்பங்கள் நிச்சயமாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இருந்தால் வரதான் செய்யும். யாருமே கரெக்டாக ப்ரெடிக்ட் தான் பண்ண முடியாது. ஸோ நான் சொல்கிறது, ஒரு கொஞ்சம் ஆவரேஜாக இருக்கீங்க, ஒரு 130, 135, 140 கிட்ட இருக்கும்போது ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்படி வேணால் களம் வந்து மாறலாம். ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நீங்கள் மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வருஷம் கண்டென்ட் அப்படிங்க யூஸ் ஆக போது. எதுவாக இருந்தாலும் படிக்கிறது நல்லது. இங்கே கிளாஸ்க்காக இல்லை டெஸ்ட்டுக்காக நீங்கள் சொல்கிறீங்க, வியூஸ்க்காக சொல்கிறீங்க, நிச்சயமாக இல்லை. கிளாஸ் ஜாயின் பண்ணுறதும் டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதும் எங்கே ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் தான் ஜாயின் பண்ண போகிறீங்க. பட் நான் சொல்கிறது, ரிசல்ட் வர வரைக்கும் சும்மா இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை கிளாஸ் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, பட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா எப்படி வேணால் ரிசல்ட் வந்து மாறும். லாஸ்ட் டைம் மாதிரி ஃபீல் பண்ணிடாதீங்க. ஓகே, சரி, பார்த்துடலாம். அண்ட் குரூப் 2A மெயின்ஸ் எங்கேருந்து படிக்கலாம், வேர் டு ஸ்டடி, சமச்சர் புக்ஸ் டாபிக் வைஸாக, கண்டென்ட் வைஸாக, சமச்சர் புக் லிஸ்ட் அண்ட் டிகிரி லெவல் புக் லிஸ்ட் முழுமையாக நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. இந்த 100 டேஸ் நம்ம இந்த ஆன்லைன் கோர்ஸ் எப்படி வந்து கொண்டு போக வரும், அதை நம்ம வந்து பார்த்துலாம். இங்கே 2 விஷயம் இருக்குது. அதாவது மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ண மாதிரி ஃபார் இங்கிலீஷ் மீடியம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். டெஸ்ட்டு மட்டும் வேணும் தமிழ் மீடியம் நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது தமிழ் மீடியம், செக் பண்ணி பாருங்கள். சரி, பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்னங்க பிளான் பண்ண போகிறோம், இந்த 100 டேஸ் குரூப் 2A மெயின்ஸ் வீடியோஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் முழுமையாக வந்து பார்க்க போகிறோம். இங்கே என்னென்னா நம்ம ஃபோக்கஸ் எப்படி இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம கவர் பண்ண போகிறது டாபிக் வைஸ் ரெக்கார்டட் வீடியோஸ். அதாவது இங்கே புக் வைஸாக கவர் பண்ணணும், பேஜ் வைஸாக கவர் பண்ணணும் அப்படிலாம் இல்லை. ஒரு டாப்பிக்கும் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அண்ட் ஜியோகிரஃபி, இது எல்லாம் தமிழ்நாடு ஜியோகிரஃபி எப்படி இருக்கும், அங்கிருந்து இந்தியன் ஜியோகிரஃபி எப்படி லிங்க் பண்ணி படிக்கணும், எல்லாமே இன் டீட்டெயில் ஒரு டாப்பிக்கும் டாபிக் வைஸாக வீடியோஸ் கொடுக்கப்படும். அண்ட் வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் எப்படி இருக்கும் அதுக்கான சாம்பிள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கண்டென்ட் நம்ம ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். நம்ம டார்கெட் மினிமம், அதாவது அக்டோபர் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இங்கே டிசம்பருக்குள்ளே நம்ம எல்லா வீடியோஸும் முழுமையாக முடிக்கணும். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து முடிச்சிடுவோம், 90% ஃபுல்லாக வந்து முடிச்சிடலாம். அப்போ Jan-Feb டெஸ்ட்டு மட்டும் அதிகமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஓகே, அப்போ கண்டென்ட் வைஸ் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டா எப்படி கேட்டாலும் இங்கே ஃபேஸ் பண்ண முடியும். இங்கே நம்ம கவர் பண்ண போகிறது டிகிரி ப்ளஸ் சமச்சர் ஸ்டாண்டர்ட் கவரேஜ் ரெண்டுமே கவர் பண்ணி ஆகணும். வெறும் சமச்சர் மட்டுமே இங்கே போதாது, டிகிரி மட்டுமே போதாது. ரெண்டுமே நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் அப்கமிங் எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் மெயின்ஸாக இருந்தாலும் ஸ்கோர் பண்ண முடியும். அதுதான் யதார்த்தம், அதுதான் வந்து உண்மை. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு 10th புக்கு படிக்கிறோன்னா, இப்போ 10th புக்கில் சோஷியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஓகே, கண்டென்ட் போதுமான விஷயமா இருக்கும். பட் அதே கண்டென்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணி வெளியே சில விஷயம் கவர் பண்ணால் மட்டும்தான் மெயின்ஸ் லெவலில் நீங்கள் போகவே முடியும். அது குரூப் 2Aவாக இருக்கட்டும், 2ஆக இருக்கட்டும், குரூப் 1ஆக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் டிகிரி ப்ளஸ் சமச்சர் புக் கண்டிப்பாக தேவைப்படும். நம்ம கவர் பண்ண போகிறதும் அந்த விஷயங்கள் தான். ஓகேவா? அண்ட் டெஸ்ட் சீரிஸ் அதுக்கான டீட்டெயில் கீ வந்து கொடுக்கப்படும். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நம்ம வந்து கொடுக்குறோம். சாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு அட்டவணை இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ரைட், அடுத்த விஷயம், அந்த வீடியோஸ் இருக்குது, அதுக்கான கண்டென்ட் நம்ம கொடுக்க போகிறோம். ப்ளஸ் PDF நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், 2 இயர்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம கவர் பண்ணுறோம். 2024 இருந்து 2026 வரைக்கும் நம்ம கரண்ட் அஃபேரை கவர் பண்ண போகிறோம். காரணம் என்னென்னா, அடுத்த வருஷம்
சிம்பிள் எலெக்ஷன் எல்லாமே வந்து இருக்குது. அப்போ இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் கவரான விஷயங்கள்ல அந்த லாஸ்ட் 2 இயரில் அதிகமாக ரிப்பீட் ஆகியே இருந்திருக்கும். அதான் வந்து உண்மை யதார்த்தம் அதுதான். அப்போ இந்த 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்கன்றது அப்கமிங் எக்ஸாம்ஸில் ரிஃப்ளெக்ஷன் அதிகமாகவே இருக்கும். ஓகே, அப்போ அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கே அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அந்த விஷயத்தை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இப்போ 2 இயர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் நோட்ஸ் மாதிரியும் டெஸ்ட் மெட்டீரியல் மாதிரியும் அதுக்கான கம்பைலேஷன் மாதிரியும் எல்லாமே கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். இதை ப்ராப்பராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாலே போதுமான விஷயமா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே கவர் பண்ணலாம். ஏன்னா சயின்ஸ் அண்ட் டெக்காக இருக்கட்டும், சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கரண்ட் அஃபேரை பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாமளும் அதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் எல்லா 5 யூனிட்டுமே கவர் பண்ணுறோம். ப்ளஸ் ரீசனிங் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான வீடியோஸ் இங்கே அவைலபிள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 40% கவர் ஆகுது. அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் ஜிஎஸ்சியை கவர் பண்ண முடியும். அண்ட் லாஸ்ட்டே உங்களுக்கு லாங்குவேஜ் கொடுத்துருந்தாங்க. லாங்குவேஜ் இப்போ நமக்கு தேவையில்லை. 150 ஜிஎஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக வந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜிஎஸ் ஆல் ப்ரிலிம்ஸ் படிச்சிருக்கீங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பூஸ்டப் பார்த்து போட போகிறீங்க. அப்போ இன்னும் ப்ரிப்பேர் பண்ணால் அந்த குரூப் 2A மெயின்ஸ் கிட்ட போகிறதுக்கு, அதை கிராக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வழிகள் இன்னும் பெட்டராக தான் வந்திருக்கு. பெட்டர் சான்ஸாக இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்களும் அந்த அளவுக்கு நீங்கள் நல்லது. ஓகேவா? சரி, ஸோ கிளாஸஸ் எப்படி இருக்கும், அதுக்கு டெமோ வீடியோஸ், பிடிஎஃப் நோட்ஸ் எப்படி வந்து இருக்க போகுது, டெஸ்ட்டு எப்படி இருக்கும், எல்லாத்துக்குமான டெமோ நான் கொடுத்துருக்கேன். இப்படி தான் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இந்த ஃபார்மேட் பிடிச்சதான் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். லாஸ்ட் இயர் அண்ட் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தோம். ஏகப்பட்ட பேர் கிராக் பண்ணியிருக்காங்க. டாப் ரேங்க் வந்திருக்காங்க. ப்ரூஃப் நம்ம எல்லாம் கொடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம கிராக் பண்ண வச்சோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. நம்ம நோட்ஸ் கொடுத்தோம், அவங்க படித்தாங்க. அப்போ ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நீங்கள் வந்து பண்ணிடலாம். ஓகேவா? அண்ட் டெஸ்ட் நம்ம எதாவது பார்த்துருக்கோம். எல்லாம் வந்து பாருங்கள், கிட்டத்தட்ட உங்களுக்கு 200 வீடியோக்கு மேலே வந்து வரப்போகுது. இன் ஃபியூச்சர் இன்னும் வந்து அதிகமாகலாம். ஆல் 5 யூனிட்ஸ் ப்ளஸ் ரீசனிங். ஓகேவா? டெஸ்ட் எப்படிங்க இருக்கும் எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு இதில் 40 ரிவிஷன் டெஸ்ட். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிலிம்ஸுக்கு படிச்சிருப்போம் சில விஷயங்கள்லாம், அதையும் நம்ம டச் பண்ணி ஆகணும். அண்ட் கொடுத்துருக்க சிலபஸ் இருந்து டைரெக்டாக மெயின் சிலபஸை இருந்து ஸ்ப்ளிட் பண்ணி மொத்தம் உங்களுக்கு பார்த்துக்கோங்க 5 யூனிட்டுமே டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் 3 ஃபுல் டெஸ்ட் வந்துருக்கும். இப்போ ஸ்ப்ளிட்டும் வந்து இப்போ 29 ஸ்ப்ளிட் டெஸ்ட் வந்து கவர் ஆகுது. 3 ஃபுல் டெஸ்ட் வந்து கவர் ஆகுது. ரீசனிங்க்கு தனியாக 15 டெஸ்ட்டு அண்ட் ப்ளஸ் கரண்ட் அஃபேருக்காக 4 பிரத்யேகமாக கவர் ஆகும். அதாவது 2 இயர்ஸ் நம்ம கரண்ட் அஃபேர் கவர் பண்ணுறோமா, அதை தவிர்த்து இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்திங்கன்னா லாஸ்ட்டாக கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்பாங்க, பாலிட்டி கரண்ட் அஃபேர் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் கவர் ஆகுதுல, அங்கேருந்து மட்டும் இன்னும் பிரத்யேகமாக ஒரு 4 கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து கவர் பண்ணப்படும். அப்போ எல்லாமே அடிஷனல் நம்ம வந்து கவர் பண்ணுறோம். ஏன்னா இப்போ மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும் போது லாஸ்ட் இயரில் ஒரு ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்திருந்தாங்க. என்னென்ன விஷயங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் பேட்ச் இதாக வந்து இருக்கும். கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டா போதும். அதாவது இந்த பேட்சை ஃபாலோ பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்புறம் மாதிரி கிடையாது. எந்த ஒரு பேட்ச் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஒரு கோர்ஸில் நம்ம எல்லாமே கவர் பண்ணுறோம். உங்களுக்கு 5 யூனிட் இருக்குதா, எஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கனாமிக், கண்டென்ட் வைஸ் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கான வீடியோஸ், அதுக்கான பிடிஎஃப் நோட்ஸ், அதுக்கான டெஸ்ட் கொஸ்டின், அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கீஸ், தமிழ் எலிஜிபிள் வீடியோஸ், ரீசனிங்கான வீடியோஸ், அதுக்கான டெஸ்ட் அப்படின்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு 1 பேக்கேஜாக வந்திருக்கும். முழுமையாக இருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும். ஓகேவா? இது ஃபார் இங்கிலீஷ் மீடியம். இதே தமிழ் மீடியமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் மட்டும் அவைலபிளாக இருக்கும். அதுக்கு அட்டவணை முழுமையாக நான் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த 1 கோர்ஸ் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே சேர்த்து நம்ம கவர் பண்ணுறது 2799 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சேர்ந்த மாதிரி வந்திருக்கும். டெஸ்ட்டு மட்டும் ஃபார் தமிழ் மீடியம் அவைலபிளாக இருக்குது. அது 1499 கவர் ஆகிற மாதிரி வந்திருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் எதனா இருக்குன்ற பட்சத்தில் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பேட்ச் 1 நம்ம அக்டோபர் 15 அப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அக்டோபர் 17 வரைக்குமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். நீங்கள் வீடியோஸ் எப்போ பார்த்தாலும் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஓகே, நன்றி, வணக்கம்.